வணக்கம் மக்களே. இப்போ நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யூடியூப் டிப்ஸ் லைவ் அப்படி சொல்லலாம், இல்லைன்னா யூடியூப் லைவ் டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம லைவ் 2 பேர் பேசுகிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை தான் நான் எடுத்து தெளிவாக போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எப்படி அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலை எடுத்துட்டேங்க, யூடியூப்பை தொலைவிட்டுருக்கேன். யூடியூப் டச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே கொண்டாந்துட்டு யூடியூப் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் டச் பண்ணிட்டேன். அப்படியே கீழே பார்த்துக்கோங்க உங்களுடைய சேனல் ஐடி இருக்கா அப்படின்னு. சேனல் ஐடி தானான்னு ஒரிஜினலாக பார்த்துக்கோங்க. அந்த ப்ளஸ்ஸுங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதையும் லைவ் வந்துருச்சா, மேலே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பென்சிலில் இருக்கா, ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன். பென்சில் மாதிரி இருக்கா, பென்சில் மாதிரி இருக்கிறத டச் பண்ணணும். டச் பண்ணதையும் இப்படி தான் வரும். இப்படி வந்ததையும் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லைவ் டுகெதர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, அதுக்கு முன்னால் மேலே பாங்க பப்ளிக்கில் கொடுத்துக்கோங்க. லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே அதான் லைவ் டுகெதர் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். சரிங்களா? ஆன் ஆயிடுச்சா பார்த்தீங்களா? கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, அம்புக்குறி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, அந்த நெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா அடுத்தது கிட்ஸ் ஃபார் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கும். நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் வீடியோ எதை பற்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கிட்ஸா இல்லை நாட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட், மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்தது இப்படி தான் வரும். சரிங்களா? அதாவது மேலே லிங்க்கு காப்பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? காப்பி பண்ணுறது, அதுக்கு கீழே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதா அப்படின்னு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்கும். லிங்க்கு காப்பி அப்படிங்கிறத மேலே இருக்கிறத டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிக்கணும். அதை ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிக்கும். கீழே ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத டச் பண்ணணும். மேலே காப்பி பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலர் டச் பண்ணணும். டச் பண்ணதையும் அடுத்தது ஓப்பன் ஆகும். சுற்றிகிட்டே இருக்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. சைடில் ஒரு ஏரோ மார்க் அம்புக்குறி மாதிரி இருக்கா, அந்த அம்புக்குறியை டச் பண்ணணும். அம்புக்குறியை ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆயிடுச்சா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே 3 ஆப்ஷன் இருக்குது. கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன், சரிங்களா, ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் ஷேர் பண்ணணும். இதில் போஸ்ட்டில் போய் அந்த லிங்க்கு பேஸ்ட் பண்ணணும். அதாவது ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? மேலே பாருங்கள், மேலே வந்ததையும் அதை டச் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நாம் அங்கே பேஸ்ட் பண்ணோம்ல, காப்பி பண்ணோம்ல, அந்த இது இங்கே பேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? உடனே அதுக்கு மேலே வந்து டன் அப்படின்னு இருக்கும். அந்த டன்னுங்கிறத ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸிங் லைவ். ஓகே, டன் வந்துருச்சு. லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உண்டான பட்டன் வந்துருச்சு. அதை ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக லைவ். இப்படி தான் 2 பேர் பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக இப்படி தான் இருக்கும். லைவ் இப்படி தான் கட் பண்ணிக்கணும். அந்த பெருக்கல் குறியாட்டிருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்தது டன் அப்படின்னு கேட்கும். அந்த டன்னுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஓகே, முடிஞ்சுது. லைவை கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க.